ஒவ்வொரு தமிழனும் வெக்கி தலை குனியணும். தமிழ்நாட்டு மக்களே வெக்கி தலை குனியணும். இதேமாரி ஒரு யாரோ போறவங்கள ஒரு துப்பாக்கியால என்கவுண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. அடுத்த கட்டத்துக்கு நகராம அங்க முற்றுப்புள்ளி கமா போடாம முற்றுப்புள்ளி ஆயிடுது. தொடர்ச்சியா நம்ம பாத்தீங்கன்னா அந்த மழை சம்பந்தப்பட்டது வந்தாலே திராவிட ஆட்சியா தான் இருக்கு. வேர்க்கு வெங்காய வயல்லையும் அதே பிரச்சனை தான். அவங்கேயும் ஒன்றும் தீர்க்கப்படல. நாகை வேடன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, நாகை மாவட்ட நாம் தமிழர் கட்சியின் தலைவர் திரு பைலட் ராஜேஷ் அவர்கள். இப்போ தமிழ்நாட்டில் நடந்துக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றி நம்ம அண்ணன்ட்ட என்னன்னு சொல்லிட்டு கேட்போம். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ நடந்த சவுக்கு சங்கர் விஷயம். அவங்க சவுக்கு சங்கர் வீட்டில் வந்து சில பேர் போயிட்டு மலங்கள்லாம் வீட்டில் தெளிச்சிருந்தாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சவுக்கு சங்கர் வந்து இந்த ஆளும் அரசை வந்து ரொம்ப கடுமையான நேர்மையா இவங்க நடக்கிற அக்கிரம அநியாயங்களை வந்து மக்களுக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் தெரிவிக்காத விஷயங்களெல்லாம் செய்திகளெல்லாம் இவர் வந்து மக்கள்கிட்ட தெரிவிக்கிறார். அது வந்து ஆளும் அரசுக்கு வந்து ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்குது. அவங்க தொடர்ச்சியாக அவங்கள சவுக்கு சங்கர் அவர்களை வந்து நிறைய வாட்டி குண்டர் சட்டத்தில் வந்து சிறைப்படுத்தியிருக்காங்க. தொடர்ந்து அவரை வந்து நசுக்கிறதுலையும் ஒடுக்கிறதுலையும் இதே குறிக்கோளாக இருக்காங்க. அவங்க அரசை யார் விமர்சித்தாலும் அவங்கள அடக்கணும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய அதிகார துஷ்பிரயோகம். இதை வந்து காலம்தான் பதில் சொல்லும். இப்போ சவுக்கு சங்கர் வீட்டில் வந்து மலம் போய் போட்டுனாங்கல்ல, என்ன சொல்ல போடுறாங்கன்னா, இந்தியா லெவலில் யாருக்குமே இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லையா. இப்போ வந்து நார்த் இந்தியாவை வந்து நம்ம உத்தரப்பிரதேசத்தை வந்து நம்ம அப்படிங்கிறோம், அங்கே வந்து பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்குது. ஆனால் ஒரு பத்திரிகையாளர் வீட்டில் போயிட்டு வீட்டில் உள்ள அதாவது எப்படி சொல்றதுன்னா, டைனிங் டேபிள் சாப்பிட்ற இடத்துல போய் மலத்தை போய் ஊத்துறாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இதுக்கு வந்து மக்களுடைய எதிர்வினை என்ன? இப்போ வந்து அரசியல் கட்சிகள் இதுக்கு என்ன சொல்றாங்க? ஏன்னா இது வந்து ஒரு மனிதத்தன்மையற்ற செயல். ஒருத்தவங்க அதாவது எப்படின்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தையே முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. இதே வந்து ஒரு வடநாட்டில் இது நடந்துச்சுன்னா இந்நேரம் தமிழ்நாட்டில் உள்ள மீடியாக்கள் வந்து எவ்வளவு விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இதுக்கு மீடியாக்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா இந்த விஷயத்துக்கு? இந்த மீடியாக்கள் தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான மீடியாக்கள்னு சொல்லப்படுற மீடியாக்கள் எதுவுமே அவங்க வந்து சரியான அரசுக்கு எதிரான வாதங்களை எடுத்து வைக்கிறதுல தயங்குறாங்க. அது ஏன்னு தெரியல. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 4 பேர் உட்காந்து இந்த ஒரு விவாத மேடை விவாதம் பண்ணுவாங்களா, அதுலேயே வந்து நேர்மையானவர்களை வந்து பேச விடுறதில்ல. அரசுக்கு எதிரானவர்களை வந்து அந்த நெறியாளர் வந்து பேச விடுறதில்ல. நீங்கள் தொடர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். மக்களுக்கு வந்து உண்மையான தகவல் இந்த அரசை பற்றி போகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப குறிக்கோளாக இருக்காங்க. சவுக்கு சங்கருக்கு ஏற்பட்ட நிகழ்வுங்கிறது ஒவ்வொரு தமிழனும் வெக்கி தலை குனியணும். தமிழ்நாட்டு மக்களே வெக்கி தலை குனியணும். இதேமாரி ஒரு மோசமான உக்கரமான ஒரு கோர புத்தி உள்ள ஆட்சியின் கீழே நம்ம வாழ்கிறோங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இது வந்து இப்போ சவுக்கு சங்கர் வீட்டில் வந்து இந்த விஷயம் நடந்துச்சு. நம்ம எல்லாருமே அந்த போனவங்க என்னன்னாக்கா ஒரு லைவ் வீடியோலாம் போட்டாங்க. நம்மளே பார்த்தோம். ஒரு 50 பேருக்கு மேற்பட்டவங்க அது உள்ளே போயிட்டு, அவங்க அம்மா வயசானவங்க ஒரு 60-70 வயசு கிட்ட இருக்கக்கூடியவங்களை போய் மிரட்டி பல விஷயங்கள் பார்த்தோம். அது நம்ம பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு சங்கடமான சூழ்நிலையாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு வந்து சிபிசிஐடி வழக்கு போட்டிருக்காங்க. வழக்கு போட்டு ஒரு 5 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி உடனே பெயிலையும் விட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, பொன்முடி வந்து ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரச்சனையாகி மண் அள்ளி அடித்தாங்க. அதுக்கு வந்து போலீஸ் வந்து வளைச்சி நிறைய பேரை கைது பண்ணி இதில் வச்சிருக்காங்க. ரிமாண்டு 14 நாள் ரிமாண்ட் போட்டாங்க. ஆனால் சவுக்கு சங்கர் விஷயத்தில் கைது பண்ணது வெறும் 5 பேர் தான். ஆனால் அவங்களையும் பெயிலில் உடனே விட்டாங்க. யாருமே ரிமாண்ட் கிடைக்கல. இதை வந்து இந்த அரசாங்கத்தினுடைய இந்த செயலை, காவல்துறையினுடைய இந்த செயலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு மிகப்பெரிய அதாவது சட்ட ஒழுங்கு சீர்கேடு. மக்களை வந்து யார் அரசை எதிர்த்து பேசினாலும், அது அநியாயங்களை தட்டி கேட்டாலும் அவங்கள வந்து என்ன வேணாலும் செய்யலாம். இங்கே வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாத நாடாக, தனி மனித வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத நாடாக தமிழ்நாடு போயிட்டுருக்கு. அவங்கள தவிர யாரும் இருக்க முடியாது அப்படின்னு நினச்சி தான் செய்கிறாங்க. அப்படி தான் நம்ம பார்க்கணும். இங்கே யாரும் கருத்து சொல்லக்கூடாது, கருத்து சுதந்திரம் இல்லை. எது செஞ்சாலும் அவங்க வந்து தண்டனைக்கும் துன்பத்துக்கும் உள்ளாக்குறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களோட குறைவாளைகளை, தனி மனித சுதந்திரத்தை எல்லாத்தையும் அவங்க வந்து கேள்விக்கு உள்ளாக்குறாங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, நமக்கு சவுக்கு சங்கருடைய விஷயங்கள் நடந்த உடனே எல்லா முக்கியமான செய்திகள்
அதே போல வந்து தொலைக்காட்சிகள் எல்லாமே இந்த செய்தியை கொண்டு வந்துச்சு. புதிய தலைமுறை, தினத்தந்தி எல்லாமே இருக்கட்டுமே, எல்லாமே வந்து ஒரு பேஜ்லாம் ஒதுக்கி எல்லாமே முக்கியத்துவம் கொடுத்து இந்த செய்தியை கொண்டு வந்தாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில என்ன நடக்குது அப்படின்னாக்கா, அதுக்கு இன்னொரு சம்பவம் செஞ்சிருப்பாங்க. இன்னொரு சம்பவம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரே 1 மணி நேரத்துல 8 இடங்கள்ல செயின் பறிப்புன்னு ஒரு நியூஸ் வருது. ஏன்னா தமிழ்நாடுடைய வரலாற்றை நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. 1 மணி நேரத்துல 8 இடங்கள்ல கொள்ளையர்கள் வந்து இந்த மாதிரி செயின் அடிக்கிறாங்க. நம்ம படத்துல தான் பார்த்திருப்போம், 2:30 மணி சினிமால வந்து பார்த்திருப்போம். வில்லன் இந்த மாதிரி துன்பமான செயல்கள்ல ஈடுபடுவாங்க. அதை வந்து கண்டுபிடிச்சு அழிக்கிற விஷயத்த வந்து ஹீரோ செய்வாரு. அந்த ஹீரோவே அந்த 2.5 மணி நேரம், குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் சினிமாவை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா 1 மணி நேரத்துல இந்த இவங்கெல்லாம் காவல்துறை எல்லாம் வந்து ஆக்ஷன் எடுத்ததுங்கிறதெல்லாம் வந்து ஏதோ ஒரு மாயமா இருக்கு. இது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு நாடகமா இருக்குன்னு என்னோட கருத்து. அதான் அதே போல பாத்தீங்கன்னா ஒரு அன்னைக்கே என்ன செய்யறாங்கன்னா, அவங்கள போயிட்டு ஃபிளைட்ல போயிட்டு அரெஸ்ட் பண்றாங்க. அந்த ஒரு குற்றவாளியை ஃபிளைட்ல போயிட்டு அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அன்னைக்கு இரவே சில விஷயங்கள் சொல்றாங்க. நீங்க அந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செயினை வந்து ஒரு இடத்துல வச்சிருந்ததாக மதுராந்தகம் அப்படின்னு அங்க போலீஸ் போய் பார்க்க போகும்போது என்கவுண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து சவுக்கு சங்கருடைய செய்திய மக்கள் மத்தியில வரக்கூடாது, மடைமாற்ற அதுக்காக நடந்திருக்கலாமா? அதுக்காக தான் நடத்திருக்காங்க. இதை வந்து விஜயகாந்த் படத்தை பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உடனே என்ன செய்யறது அப்படின்ட்டு அந்த மாதிரி. அது எனக்கு என்னமோ அந்த நிகழ்ச்சி எல்லாம் பார்க்கும்போது ஒரு விஜயகாந்த் படம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. இது கண்டிப்பா வந்து சவுக்கு சங்கரோட நிகழ்ச்சியை, அந்த நிகழ்வை வந்து மடைமாற்றம் செய்யறதுக்கான நிகழ்வு தான். தொடர்ச்சியா நம்ம பாத்தீங்கன்னா அந்த மலம் சம்பந்தப்பட்டது வந்தாலே திராவிட ஆட்சியா தான் இருக்கு. வேங்கை வயல்லையும் அதே பிரச்சனை தான். அங்கேயும் ஒன்றும் தீர்க்கப்படலை. இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கு. ரொம்ப மோசமான சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதே போல இன்னொரு விஷயம் இதில் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் வந்து இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 9 என்கவுண்டர் நடந்திருக்கு. அதில் இப்போ நம்ம சவுக்கு சங்கர் வந்து குற்றம் சாட்டினார். ஒரு கமிஷனர், சென்னை கமிஷனர் அருண் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து ஒரு குற்றம் சாட்டினாரு. அவர் கமிஷனராக வந்த பிறகு ஒரு 4 என்கவுண்டர் நடந்திருக்கு. அதில் ஒரு 3 என்கவுண்டர் பார்த்தீங்கன்னாக்கா அது யாருக்காக நடந்திருக்கு அப்படின்னாக்கா ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல சம்பந்தப்பட்டவங்க மேல ஒரு 3 என்கவுண்டர் நடந்திருக்கு. இன்னொரு ஒரு என்கவுண்டர் யாருக்கு நடந்திருக்குன்னு சொன்னாக்கா இப்ப இந்த கொள்ளையருக்கு நடந்திருக்கு. ஆனா இந்த 4 பேருமே ஏதோ ஒரு வகையில செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் இருக்காருல செல்வ பெருந்தகை, அவங்களோட தொடர்புல டச் ஆகுது. எப்படின்னாக்கா அவரு சவுக்கு சங்கர் என்ன குற்றச்சாட்டுறாருனாக்கா, ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல இவருக்கு சம்பந்தம் இருக்கு. ஆனா சம்பந்தம் இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு சவுக்கு சங்கர். அப்ப அந்த கொலை செய்யப்பட்ட 3 பேருமே அந்த வழக்குல தொடர்புடையவங்க. இப்ப இந்த மலம் சவுக்கு சங்கர் வீட்டுல மலம் தெளிச்ச சம்பவத்திலயுமே வந்து செல்வ பெருந்தகையை தான் சவுக்கு சங்கர் வந்து குற்றம் சாட்டுறாரு. இதுக்கும் ஒரு கொலை நடந்திருக்கு. அப்ப அந்த 4 விஷயத்திலயுமே செல்வ பெருந்தகையும் காப்பாற்றப்படுறாரு. அதே போல அருணும் இதுல வராரு. இதுல உங்களுடைய கருத்து என்ன? இப்ப நமக்கு நீங்க சொல்றதுல இருந்து தெளிவா தெரியுது. நீங்களே தான் எல்லா பதிலையுமே சொல்லிடுறீங்களா. இதுல என்னோட பதிலும் அதே தான். நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா, இப்ப வந்து எல்லாம் அவங்க வந்து அவங்களோட கூட்டணியும் வந்து காப்பாத்திக்கிட்டு தானே இருக்காங்க. இது நமக்கான ஆட்சி இல்லை, அவங்களுக்கான ஆட்சிங்கிறது தெளிவா தெரியுது. எடுத்தோடனே என்கவுண்டர் பண்றதுங்கிறது வந்து எப்படி தீர்வாகும்? எல்லாத்தையும் விசாரிக்கணும். நம்ம வேணா மக்கள் வேணா டக்குன்னு என்கவுண்டரை பத்தி ஒரு கொலைக்காரனை சுடுறாங்கன்னு நினைக்கலாம். ஆனா அது உண்மைத்தன்மை, யாரு முக்கியமான புள்ளி அதுல இருக்காங்கிறத தீர விசாரிக்கும் போது மட்டும்தான் நமக்கு தெரிய வருமே தவிர, யாரோ போறவங்கள ஒரு துப்பாக்கியால என்கவுண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. அடுத்த கட்டத்துக்கு நகராம அங்க முற்றுப்புள்ளி கமா போடாம முற்றுப்புள்ளி ஆயிடுது. அதை வந்து நம்ம விசாரிச்சு தான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தான் தண்டனை கொடுக்கணுமே தவிர, இப்போ ஏதோ ஒரு ஆளை டக்குன்னு அதுல சம்மந்தப்பட்டிருக்காரு, போறாரு வராருன்னு எல்லா ஸ்டோரியுமே அவங்களதான் சொல்றாங்க. எல்லா கதை கட்டல் தான் அவங்க தான் சொல்றாங்க. உண்மைத்தன்மை என்னன்னு தெரிய மாட்டேங்குதுல. அதே போல இந்த என்கவுண்டர்ல இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் பார்க்கணும். என்ன அப்படின்னா, அந்த கொள்ளையர் வந்து ஒரு முஸ்லீம் ஆளா இருக்காரு. அவருடைய பேர் வந்து ஏதோ குலாம் அப்படின்னு வருது, ஈரானின்னு வருது. அதே போல என்கவுண்டர் பண்ண போலீஸும் முஸ்லீம். அவரோட பேர் வந்து புகாரி அவரு. அப்ப இதுல என்ன ஒரு லிங்க் ஆகுதுன்னா, நார்மலா நமக்கு என்கவுண்டர் நடந்தது கொண்டுட்டாங்கன்னு தான் தெரியும். யாரு கொண்டா, அவரோட போலீஸ்காரோடைய பேர் என்ன, அதெல்லாம் தெரியாது. ஆனா இந்த இதுல வந்து உடனே அதை வெளியாக்குறாங்க. இறந்தவரும் ஒரு முஸ்லீமு, என்கவுண்டர் பண்ணதும் ஒரு முஸ்லீம்னு கொண்டு வராங்க. அது எதனால அந்த மாதிரி? திராவிட ஆட்சியினால சிறுபான்மையினருக்கு பாதுகாவலன்னு நாங்க சொல்றோம். ஒரு சிறுபான்மையினரை வந்து இன்னொரு மதத்தினரை கொல்லக்கூடாதுங்கிற ஒரு அடிப்படையில சிறுபான்மை அது வந்து அந்த ஈக்குவல் ஃபார்முலா சீக்வன்ஸ் அந்த இதை பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே போல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அதிகமான நபர்கள் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை என்ன சொன்னாருன்னா, நான் வந்து ஒரு போலீஸை கூட தூங்க விட மாட்டேன்,
எல்லாருக்கும் வேலை இருக்குங்கிற மாதிரி சொன்னாரு. அது சொன்ன உடனே இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதனால இதுல வந்து பாஜகவுக்கு தொடர்பு இருக்குமா அப்படிங்கறத விசாரிச்சிருக்கணும். ஆனா விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. அதனால நம்மளுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா போலீஸ் வந்து முதல்ல அவங்களை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ஃபேஸ்புக்ல எழுதுறாங்க. இந்த ஒரு விஷயம் இன்னொரு கேள்வி கேட்டுறேன், அதுக்கும் சேர்த்து சொல்லுங்க. அதே மாதிரி கனிமொழி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 2019 இந்த மாதிரி ஒரு என்கவுண்டர் ஒன்று நடந்துச்சு, ஒரு பாலியல் சம்பந்தமா ஒரு என்கவுண்டர் நடக்கும்போது அப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த என்கவுண்டர் எல்லாமே நாங்க வெறுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஏழை மக்கள் அல்லது அதே போல வந்து அதாவது ஜாதிய லெவல்ல ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களா இருக்கக்கூடிய மக்கள் அல்லது சிறுபான்மையின் மக்கள் இவங்க மேலதான் அந்த என்கவுண்டர் நடக்குது. ஏன் ஒரு பணக்காரங்க மேல, ஏன் ஒரு கோடீஸ்வரர் மேல என்கவுண்டர் ஆகலன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வச்சிருந்தாங்க யாரு, அம்மா கனிமொழி அவங்க. இப்ப அதையும் Facebookல வந்து ட்ரெண்ட் ஆகுது. ஆமா, உதாரணம் யார் சொல்லிருந்தாலும் காட்சி மாறாதுங்கிறது ஒண்ணுதான். இவங்க வச்சிருக்கிற ஃபார்முலா அதேதான். ஃபார்முலாங்கிறது திராவிட கட்சிகளுக்கு வந்து எந்த மாற்றமும் கிடையாது. ஒரே ஃபார்முலா, ஒரே டிராமா, ஒரே நாடகம், ஒரே இதுதான். அப்பப்போ நடக்கிற நிகழ்ச்சிகள் தான் அந்த அந்த வருஷம் மாசம் தான் மாறுமே தவிர மீதி எல்லாமே ஒரே இதுதான். இதுல ஒன்றும் நம்ம வந்து திராவிட கட்சிகள்ல வந்து நம்ம பெரிய மாற்றத்தை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. குறிப்பா இவங்க இப்ப நடக்கிற ஆட்சி வந்து இன்னும் கோர முகத்திலும் கோரப்பிடிலையும் தமிழர்களை அழிக்கிறதுல அவங்க வந்து திட்டமிட்டு அதை நடத்துறாங்க. திசை திருப்பல் அப்படிங்கிறது வேணா இவங்க வந்து அடுத்த செகண்டுக்கு அதுக்கு என்னத்த வேணாலும் பலி கொடுக்கலாங்கிற மாதிரி கொண்டு வராங்க. நன்றி. இப்போ நம்ம இந்த அண்ணன்ட்ட வந்து பைலட் ராஜேஷ் அவர்கள்ட்ட கேட்டோம். இந்த மாதிரி தொடர்ந்து நாகை வேடன்ல அப்பப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றி ஒரு கலந்தாய்வு, ஒரு விஷயங்கள் நடக்கும். இதை தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.